ஒரு இடத்துல வாக்குவாதம் நடக்குது. நம்மளோட வாக்குவாதம் பண்ணுறவங்க சின்ன வயசுக்காரங்க இருக்கலாம், இல்லை பெரிய வயசுக்காரங்களாக இருக்கலாம். வாக்குவாதம் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருந்தால் பரவாயில்ல, நல்லதாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம அந்த வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் வாக்குவாதங்களால் யாரையும் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதுவும் யூஸ்ஃபுல்லாக நல்லதாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் பல நேரங்களில் அந்த வாக்குவாதங்கள் எல்லை மீறுகிறது. வீட்டில் உள்ள ஆளுங்களையும் இழுத்து பேசுகிற மாதிரி, கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி, தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருந்தாக்கா அந்த இடத்த விட்டு விளையிறது இல்லது அமைதியாக போயிடுறது. நாம் தோற்றதாக கூட இருக்கலாம். அவங்க நினைக்கலாம் நான் இந்த வாக்குவாதம் பண்ண தோற்றுட்டேன் அப்படின்ட்டு, தோற்றதாக கூட இருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணிங்கனாக்கா அதுதான் பக்குவம் என்று சொல்கிறார்கள். தேவையில்லாத வாக்குவாதம் எல்லை மீறுகிற போது நாம் அமைதியாக விளையிட்டோம்னாக்கா அதுதான் உண்மையிலே மிகப்பெரிய பக்குவம் என்று சொல்லுகிறேன். நான் இதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு. இந்த மாதிரி எவனாவது சொன்னாக்கா நான் கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவேன், இல்லைன்னா அமைதியாகிடுவேன். ஏன்னா எனக்கே இந்த சின்ன வயசு பசங்களோட பேசுகிறப்ப அவன் நம்ம பேசுகிறது என்னன்னே கவனிக்க மாட்டான். அவனுடைய வயசு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பேசுவான். இல்லைன்னா அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் சொல்லி ஈவன் ரொம்ப கெட்ட வார்த்தை கூட பயன்படுத்துவானுங்க. அப்படி ஒரு இதில் நம்ம அமைதியாக போயிடுறது தான் நல்லது. அவன் கூட நம்ம பேசி என்ன ஆக போகுது, அவன் ரொம்ப சின்ன பையன், அவன் இன்னும் அதை தொடர்ந்து நம்ம பண்ணோம்னாக்கா கைகலப்பு கூட வரலாம். நம்ம படித்தவன் கைகலப்பு பண்ண முடியுமா? நம்ம அதுக்கு தான் பிறந்திருக்குமா என்ன? நம்ம படித்தவன் வாய் வார்த்தை பேசலாம், வாய் ஜாலங்கள் பேசலாம். அதே மீறி நான் கைகலப்பு செய்வேன் அப்படின்னாக்கா இது படிக்காத எங்கள் அப்பாவுக்கு சாதகமாக இருக்கலாம். அவர் பண்ணலாம், நம்ம பண்ணலாமா? அப்படி பல இடங்களில் நான் எங்கள் சொந்தக்காரங்கிட்ட நான் ஒதுங்கியே வந்திருக்கேன். நான் பெரும்பாலும் சொல்லிடுறேன், என் வீடியோவில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெரும்பாலும். நான் ஒருத்தன் எல்லை மீறி பேசுகிறான், ஒரு சின்ன வயசு பையன். ஏன்னா அவங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்கே நான் இருந்தேன். அப்படி இருக்கிறப்ப அவன் அது பிறகு அந்த பையன் எவ்வளோ சின்ன பையனாக இருப்பான், என்னை விட 20-25 வயசு கம்மியானவன். ஆனால் தகாத வார்த்தைகளை எனக்கு முன்னாடி பிரயோகம் பண்ணுறான். கெட்ட வார்த்தையில் கேட்கக்கூடிய வார்த்தையில் இப்போ பயன்படுத்துகிறான். அவங்ககிட்ட நம்ம பேசி என்ன ஆக போகுது? நம்ம ஒதுங்கிறதான் நல்லது. இப்போ இது என்னாச்சு, அவன் பேசுனதுனால அந்த தொடர்பு கம்ப்ளீட்டாக அந்து போகுது. இனிமேல் அந்த தொடர்பு வருமா? அந்த உறவு நிற்குமா? அதுதான் அது அவங்க அம்மா சொல்லி பேசலாம், அவங்க அப்பா சொல்லி பேசலாம். ஆனால் பேசின பிறகு இந்த வார்த்தைக்கு வலிமை உண்டு இல்லையா? தீயினார் சுட்டமுன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுற்றவோடு இல்லையா? அதுவும் சின்ன பையங்க பேசுனதுனால அதை நாம் ஒதுங்கிட்டோம். அதுதான் பக்குவம். அவனை போய் பழி வாங்கிட்டு அப்படின்னு இருக்கிறதில்ல. ஒதுங்கியாச்சே, முடிஞ்சு போச்சே, அந்த உறவை முடிச்சுட்டு. இப்போ என்னோட மட்டும் இல்லை, அப்படி நான் சொல்கிற அந்த சின்ன வயசு பசங்க நிறைய பேர்கிட்ட அந்த உறவை பிடிச்சிருக்கானுங்க. அதை அந்த கிராமங்களில் அம்மா அப்பா என்கரேஜ் பண்ணுவாங்க. நம்மளை அவமானப்படுத்தணுமா? அவமானப்படுத்துறதுனால என்னுடைய பதவி குறைஞ்சிட போகுதா? இல்லை நான் படித்த பிஹெச்டி டாக்டர் பட்டம் வாங்கினது ஏதாவது குறைஞ்சிட போகுதா? ஒன்றும் ஆகப்படுறதில்லை. நீ தான் கஷ்டப்படுவேன் போ.